வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு நொச்சி இலை. நொச்சி இலை பார்த்தீங்களா, இது அருமருந்து. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், கொதிக்க வைத்து ஆவி பிடித்தால் சளியெல்லாம் போகும். சளி நாள்பட்ட இருமலும் குணமாகும். இந்த நொச்சி இலைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அதே போல் இதை என்ன பண்ணணும், நம்ம வீடுகளில் வச்சு வளர்த்தால் எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே நுழையாது. எங்கே போனாலும் இந்த மரத்தை பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி தான் உங்களுக்கு கிட்டும். அதே போல் வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இலையை அவர்களுடைய கூடைகளில் போட்டு செல்வார்களாம். அப்பொழுது அவர்கள் கொண்டு போகும் அந்த வியாபாரம் நன்றாக விருத்தி அடையும். அதே போல் இதை வீடுகளில் நீங்கள் வைக்கணும். எல்லாருமே வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நாள்பட்ட சளியும் குணமாகும். உடம்பில் இருக்கிற வீக்கமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னாகும், குறையும். இதை நல்லா அரைச்சி உடம்புல பூசினீங்கன்னா அது என்னாகும், நாள்பட்ட வீக்கமும் குறைந்து விடும். இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். நொச்சி இலை அருமருந்து. நொச்சி இலை சளி எல்லாம் குறையும். சைனஸ் ப்ராப்ளம், தலைபாரம் எல்லாம் என்னாகும், போகும். இது கூட கொஞ்சம் சுக்கு வச்சு கொஞ்சோண்டு அரைச்சி இந்த இலையுடன் 10 மாதிரி போட்டிங்கன்னா தலைபாரம், அந்த ஒத்த தலைவலின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் வராது. நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின்.